ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடல் இதுதான் இன்னைய டாபிக். ஸோ இதில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, அந்த போர்ஸ் அட்டாமிக் மாடலோட பாசிலேட்ஸ் என்னென்ன அப்படின்னு, அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டத்தோட சென்டர் பார்ட் தான் நியூக்ளியஸ் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூக்ளியஸ் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மாலஸ்ட் ஏரியா, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, ரைட், இந்த சின்ன ரீஜியனில். அடுத்தது என்னென்னா, ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. we know that electron is negatively charged particle இல்லையா. இது வந்து எப்படி சுற்றி வருதுன்னா, ஒரு சர்க்குலர் பேத்தில் தான் சுற்றி வருது, அதை தான் அவர் வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறார், ரைட். அடுத்தது இப்போ இந்த புரோட்டானுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த அட்ராக்ஷனை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவோர்ட்ஸ் த நியூக்ளியஸ் இட்ஸ் நத்திங் பட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு அப்படிங்கிறார். சென்ட்ரிஃபியூகல், ரைட். இப்போ அடுத்த விஷயம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து எங்கே வேணாலும் சுற்றுமா அப்படின்னா இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜனில் எலக்ட்ரான் இருக்குமானா இருக்காது, ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் தான் அது இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானுமே எந்த பேசிஸில் சுற்றி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் வந்து it is an integral multiple of h by 2 pi. அது இன்டெக்ரல் மல்டிபிள்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாருங்கள், mvr is equal to nh by 2 pi, ரைட். இந்த வாட் இஸ் n அப்படின்னா, இப்போ 1 2 3 நம்ம n is equal to 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டை பற்றி பேசுகிறோம்னு அர்த்தம். n is equal toனா செகண்ட் ஆர்பிட், n is equal 3னா தேர்ட் ஆர்பிட். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ நமக்கு தெரியும். ஹச் வந்து எவ்வளோ, 6.626 × 10⁻34. அதே மாதிரி பை வந்து 3.14. இது இந்த நியூமரல் டியூப். ஸோ இது இந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸட் பாருங்கள். அப்போ எது மட்டும் தான் மாறுது, என் தான். அப்போ என்னை பொறுத்து ஆங்குலர் மொமெண்டம் மாறிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னா ஃபிக்ஸடாக 1 × h by 2 pi, செகண்ட் ஆர்பிட்னா 2 × h by 2 pi, தேர்ட்னா 3 × h by 2 pi. அப்படி திஸ் வேல்யூ இஸ் ஃபிக்ஸட். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டம் இஸ் குவான்டைஸ், ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், என்னைக்கும் மாறாதுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம இந்த ஆங்குலர் மொமெண்டத்தை பற்றி பேசிட்டோம்னா, அப்புறம் இந்த எலக்ட்ரானோட எனர்ஜியை பற்றி சொல்லணும். இப்போ எலக்ட்ரானோட எனர்ஜியை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியும் இந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியும் ஒரே மாதிரிலாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இல்லையா. ஸோ அப்போ இது E1 அப்படி இது E2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். E1 E2 நான் கம்பேர் பண்ணால் E2ஓட எனர்ஜி தான் அதிகம். அப்போ இது E3, இது அதை விட அதிகம், இது E4. அப்படின்னா இது எதை பொறுத்து மாறுது பாருங்கள், ரேடியஸ் அதிகமாக அதிகமாக எனர்ஜியும் அதிகமாகுது. அப்படின்னா நான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். இப்போ நான் போன வீடியோவில் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்லாம் இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவிலையும் நம்ம பார்த்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நான் கொடுத்துருப்பேன். E is equal to h nu இல்லையா. பாருங்கள், இல்லைன்னா நம்ம c by lambda அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் எனர்ஜி. ஸோ ரெண்டு ஆர்பிட்டோட எனர்ஜி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ டெல்லி வந்து இப்படி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர்னா E2 - E1. இது வந்து யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இப்போ E3 - E2 இல்லை E4 - E3. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸே எப்படி இருக்குன்னு நான் சொன்னதை பாருங்கள், E1 விட E2 அதிகமாக இருக்கும், E3 இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், அடுத்து E4. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை பாருங்கள், E2 - E1 இட்ஸ் கிரேட்டர் தென் E3 - E2. பாருங்கள். ஸோ இதுவே ஒரு அகடமிக் கொஸ்டின். இங்கே பாருங்கள், E4 - E3 எப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், E2 - E1ஓட எனர்ஜி தான் அதிகம், E3 அதாவது அடுத்த ஆர்பிட் இது E3 - E2, அப்புறம் E4 - E3, அப்புறம் E5 - E4 போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஆனால் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்னு மட்டும் நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எனர்ஜியை மட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னா, இது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு வந்துட்டா இட் இஸ் ஒன் எலக்ட்ரான் சிஸ்டம். அதாவது ஒரு எலக்ட்ரான் தான் ஹைட்ரஜனுக்கு இருக்குது. இப்போ ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ நான் ஹைட்ரஜன் இல்லை ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஹீலியம் எடுத்துக்கலாம், He+. இப்போ இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது.
இல்லையா? இப்போ அடுத்து நம்ம யார் லித்தியம் எடுத்துக்கலாம். இப்போ Li2+, அப்புறம் Be3+. இப்போ இவங்க எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், தே ஹேவ் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஸோ இவங்க மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா, -RH Z²/n². இது வந்து இந்த RH உடைய வேல்யூ வந்து யூனிட்டை பொறுத்து மாறிக்கிட்டே போகும். இப்போ நம்ம இதை வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு 4 ஃபார்முலா கொடுக்குறேன் பாருங்க. இந்த எனர்ஜியோட இந்த RH வந்து -13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட் பெர் ஆட்டம். இப்போ நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதையே வந்து நீங்கள் பாருங்கள், -1312 Z²/n² கிலோ ஜூல் பர் மோல், இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது -2.18 × 10⁻−18 Z²/n² ஜூல் பெர் ஆட்டத்துலையும் கொடுக்கலாம். அப்புறம் -313.6 Z²/n² கிலோ கேலரி பர் மோல். ஸோ இந்த 4 ஃபார்முலையும் நம்ம கொடுக்கலாம். அவங்க எந்த ஸ்டைலில் கேட்குறாங்களோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஆனால் உங்களுக்கான கொஷின் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் வருது. ஸோ வரக்கூடாதுலாம் இல்லை, எது வேணாலும் வரலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதில் நம்ம இது வந்து வாட் இஸ் இட், இது வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டு, இது n வந்து எந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரானை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லிடலாம், எனர்ஜியை சொல்லிடலாம். ரைட். இப்போ அதே மாதிரி ரேடியஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இங்கே பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். ஹைட்ரஜன் லைக்னா 1 எலக்ட்ரான் சிஸ்டம்னு அர்த்தம். இப்போ ரேடியஸ் வந்து அதுக்கான ஃபார்முலா இதுதான், 0.529 × n²/z ஆம்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ எல்லா ஃபார்முலாவும் நம்மக்கிட்ட இருக்குது. ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது, எனர்ஜி, அப்புறம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், கால்குலேட் தி எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்னா, n வேல்யூ வந்து 1. அதாவது n = 1 அப்படின்னா தான் அது கிரவுண்ட் ஸ்டேட். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா n வேல்யூ வந்து 2. அது ஏற்கனவே நம்ம வந்து அந்த டயக்ராமில் காமிச்சிருக்கோம். இது பாருங்கள், இப்போ எனர்ஜி ஆஃப் ஃபஸ்ட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் E1 நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாருங்கள், -13.6 Z²/n² எலக்ட்ரான் வோல்ட். நான் எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்குறேன், ஏன்னா பெரும்பாலும் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் கொஷின் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் கிலோ ஜூலில் கேட்டாலும் அதில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வந்து வாட் இஸ் அட்டாமிக் நம்பர் ஃபார் ஹைட்ரஜன் 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், -13.6, ஸோ 1². அதே மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட் வந்து என்னோட வேல்யூ 1 தான். ஸோ அதுவும் 1. ஸோ நமக்கான வேல்யூ -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் இதெல்லாம். ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, எது கேட்டாலும் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். ஜஸ்ட் அதனுடைய n வேல்யூ மட்டும் மாறும். ஏன்னா ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1ன்றதால அது மாற போகிறதில்ல. பாருங்கள், 13.6 × 1². நான் தான் ஏன்னா ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = 3. ஸோ இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன, n = 2ன்னு எடுத்துடக்கூடாது. ஸோ ரைட். ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேட்னா n = 1, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = 2, செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n = 3. ஸோ 3². ஸோ அப்படின்னா நம்ம 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ /9. ஸோ வேல்யூ வந்து -1.51 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி யார் கேட்டாலும், இப்போ நீங்கள் இதே வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம், இப்போ ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். நான் வந்து ஹீலியம் எடுத்துக்கலாம். இப்போ He+. ஸோ இவரை எடுத்துக்கிட்டு இவருக்கான நம்ம இதுக்கு ஹீலியம் அயனுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா
அப்படின்னா எனக்கு E2ன்னு சொல்லணும் இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட்னா E2. ஸோ minus 13.6 into z ஸ்கொயர் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான். ஸோ நமக்கு இப்போ z வேல்யூ என்னன்னு தெரியும், ஏன்னா ஹீலியத்துக்கு வந்து 2 இல்லையா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், minus 13.6 into 2 ஸ்கொயர் பை இங்கே பாருங்கள் n வந்து ஃபஸ்ட் எக்ஸிட் ஸ்டேட்னா n is equal to 2. ஸோ அதுவுமே 2 ஸ்கொயர். ஸோ கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன நிற்கிது, minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜனோடைய E1 வேல்யூயும் He ப்ளஸோடைய E2 வேல்யூயும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா E1 ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு E2 ஆஃப் He ப்ளஸ். அதுபோல் நீங்கள் வந்து லித்தியத்துக்கு E3 ஆஃப் லித்தியம் 2 ப்ளஸ், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி E4 ஆஃப் B3 ப்ளஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டேன், இது ரெண்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது சேம் வேல்யூ தான் வரும். ஏன்னா E3 அப்படின்போது 3 ஸ்கொயர் ஆகிடும். லித்தியத்தோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ 3 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதே வேல்யூ தான் நிற்கும். ஐ மீன் என்ன வேல்யூ, மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தான் இந்த 4 பேருக்குமே இருக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இப்போ சப்போஸ் ரேடியஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரேடியஸ்க்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். Rn இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை z இன்ட்டு 0.529 ஆம்ஸ்டாங் இல்லையா. இதுவும் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்துக்கான ஃபார்முலா. ஒருவேளை நான் வந்து இப்படி கேட்குறேன், இப்போ வந்து ஹைட்ரஜன் இப்போ ரேடியஸ் யாருக்குன்னா, இப்போ தேர்ட் ஷெல்லில் இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இப்படி கேட்கலாம், கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் இட்ஸ் தேர்ட் ஷெல் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, பாருங்கள் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என் வேல்யூ என்ன வரப்போகுது, தேர்ட் ஷெல்னா 3. ஸோ 3 ஸ்கொயர். ஸோ வி நோ த இசட் வேல்யூ 1 தான் ஹைட்ரஜனுக்கு. ஸோ இன்ட்டு 0.529 ஆம்ஸ்டாங். ஸோ என்ன வரப்போகுது, 9 into 0.529. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 4.76 ஆம்ஸ்டாங் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷெல்லுக்கு வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் அதே மாதிரி ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்துக்கு நான் ஒரு ஹீலியம் அயன் எடுத்துக்கிட்டோமா, இப்போ ஹீலியம் அயனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எந்த ஷெல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷெல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு R1 இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் ஈக்குவல் டு இப்படி எடுத்துக்கலாமா. ஏன்னா n வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லுன்றதால 1 ஸ்கொயர் தான். பட் அட்டாமிக் நம்பர் வந்து ஹீலியத்துக்கு 2. ஸோ இன்ட்டு 0.529. ஸோ அதுதான் டிஃபர் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 0.264 ஆம்ஸ்டாங். இதே வந்து R2 அப்படின்னு கேட்குறாங்கன்னா என்ன வரப்போகுது, 2 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 0.529. ரைட். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2 இருக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அரௌண்ட் நமக்கு வந்து 1.058 ஆம்ஸ்டாங் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் ரெக்யர்ட் டு எக்ஸைட் த எலக்ட்ரான் ஃப்ரம் n is equal to 1 to n is equal to 2 ஸ்டேபிள் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். அது 2 லெவல் கொடுத்துருங்க, n equal 1 இன்னொன்று n equal 2. இப்போ எனர்ஜி கேட்குறாங்க, அதாவது n equal 1லேருந்து n equal 2க்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி எனக்கு தேவை அப்படின்னா, எனர்ஜி வித்தியாசனாலே டெல்லி தான் இல்லையா. ஸோ டெல்லி இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ நான் அதை சப்ஸ்டிட் பண்ணோன்னா நான் டேரெக்டாக இப்படி எடுத்துக்கலாமா, மைனஸ் 13.6 பை E2 அப்படின்றதால n ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் இது ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், அப்புறம் E1 அதுவும் அதே மைனஸ் 13.6 தான் பை E1ன்றதுனால 1 ஸ்கொயர். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ என்ன வரும், இந்த 13.6 கூட நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1/4 எப்படி கொண்டு வந்துடலாமா, ரைட். ஸோ என்ன வரப்போகுது, 3/4 வந்துடும் இல்லையா, 3/4 இன்ட்டு 13.6. ஸோ எனக்கு அரௌண்ட் வந்து 10 கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் எது, ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள்,
இது என்ன கொஷின்? ரேஷியோ ஆஃப் ஏரியா வச்சு ரேஷியோ கேட்குறாங்க. செகண்ட் ஆர்பிட் டு ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இன் அன் ஆட்டம். ஸோ இது ஒரு நல்ல கொஷின் பாருங்கள். நம்ம வந்து ஏரியாவை கேட்கணும். ஆனால் ஏரியாவுக்கு டைரெக்டாலாம் நம்மக்கிட்ட இங்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம்லாம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இப்படி பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அவரோட ரேடியஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கான ரேடியஸ் என்ன? 2 ஆர்பிட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் ஆர்பிட் இன்னொன்று செகண்ட் ஆர்பிட் இல்லையா? ஃபஸ்ட் ஆர்பிட் R1 இஸ் ஈக்குவல் டு 0.529 into 1 square divided by Z, ரைட்? ஏன் நான் இசட் கொடுக்கலாம், அவங்க சிம்பிளாக ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால தான் இசட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணல. ஸோ அதே மாதிரி R2 கொடுங்க. R2 கொடுத்தீங்கன்னா மீன்ஸ் ஃபார் செகண்ட் ஆர்பிட். ஸோ 0.529 into 2 square by Z. ஸோ எனக்கு 2 ரேடியஸை நான் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கும் செகண்ட் ஆர்பிட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியாவுக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? இப்போ இவருக்கு சொல்லுன்னா பை R1 ஸ்கொயர்னு சொல்லுங்கள். இப்போ இவருக்கு ஏரியா என்ன சொல்லலாம், பை இன்ட்டு R2 ஸ்கொயர்னு சொல்லலாம், ரைட்? அப்போ நம்ம வந்து இந்த ரேடியஸை ஸ்கொயர் பண்ணணும். கவனிங்க, ரேடியஸை ஸ்கொயர் பண்ணணும் ஏரியாவுக்கு. இங்கே பாருங்கள், நீங்கள் ரேடியஸை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னாக்கா 1 ஸ்கொயர் தான். ஸோ 1 ஸ்கொயர் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து 2 ஸ்கொயர் 4 இல்லையா? ஸோ அவரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிடைக்கும். நம்ம ரைட்? இப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து 4 இல்லையா? 2 ஸ்கொயர்னா 4. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போ 2 பேருக்கிடையே எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னா பாருங்கள், 16:1 இருக்குது, ரைட்? ஏன்னா செகண்ட் டு 1 தான், ஃபஸ்ட் ஆர்பிட் தான் கேட்குறாங்க. நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டா 1:16 ஆகிடும். அப்படி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஏமாந்துருவீங்க. அதனால் செகண்ட் ஆர்பிட் டு ஃபஸ்ட் ஆர்பிட் தான் கேட்குறாங்க. ஸோ 16:1 தான். ஸோ ஆன்சர் இதுதான். இட்ஸ் எ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அதாவது ரேடியஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து ஏரியா ஒன்றும் கிடையாது. பை ஆர் ஸ்கொயரில் நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இது ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆர் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம், இந்த ஆர் அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம், என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம், ரைட்? அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். wavelength கேட்குறாங்க. The wavelength of radiation emitted when an electron drops from third orbit to second orbit in a hydrogen atom. ரொம்ப அழகான ஒரு ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், எந்த ஆர்பிட்லேருந்து வருது, தேர்ட் ஆர்பிட்லேருந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வருது. ஸோ எனக்கு வந்து வேவ் லென்த் வேணும். ஸோ வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, டைரெக்டாக இந்த இடத்துல எனர்ஜியை வச்சு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜி கால்குலேட் பண்ணி தான் இங்கே வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வேவ் லென்த்துக்கான ஃபார்முலானா ஹச்சி பை டெல்லி. ஸோ நமக்கு ஹச்சி 2 பேரோட வேல்யூ தெரியும், பட் டெல்லி தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெல்லி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ 2 பேருடைய லெவல் இல்லையா, ஒன்று தேர்ட் ஆர்பிட் ஒன்று செகண்ட் ஆர்பிட்னா 2 பேரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். வினோ E2 மைனஸ் E1, இதுதான் ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே பாருங்கள். ஸோ டெல்லி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிக்கிட்டோமா, 21.76 × 10⁻−19. அதாவது நான் ஜூலில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பை தேர்ட் ஆர்பிட்ன்றதால 3 ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி -21.76 × 10⁻−19 டிவைடட் பை 2 ஸ்கொயர். ஏன் 2 ஸ்கொயர்? இது வந்து அடுத்து எந்த ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட்டுக்கு. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸை நான் கொண்டு வரேன். ஸோ நான் இந்த 21.76 × 10⁻−19 காமனாக நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இது 9 இருக்கும், இது 4 இருக்கும். 4 9s are 36 இல்லையா? ஸோ 9 - 4 5 வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, 5/36, ரைட்? ஸோ இதுதான் யாரோட வேல்யூ, டெல்லி. இதை நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே எடுத்து போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன வேணும், லாம்டா வேணும். ஸோ லாம்டா வேல்யூ என்ன, ஹச்சி பை டெல்லி. ஸோ வாட் இஸ் ஹச்? 6.626 × 10⁻−34 into C ஓட வேல்யூ 3 × 10⁸. அதாவது C is nothing but velocity of light, ரைட்? அதாவது டெல்லி, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 21.76 × 10⁻−19 into 5. இந்த கீழே இருக்க 36 மேலே கொண்டு போயிடுங்க. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இப்போ இது நீங்கள் இந்த வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது அரவுண்ட் எவ்வளோ வருதுன்னா
6.5 into 10 power minus 7 மீட்டர் வருது. ஸோ இதையே நீங்கள் வந்து இன்னும் கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுன்னா ஆம்ஸ்டாங் எழுதுனா அரௌண்ட் 6581 ஆம்ஸ்டாங் கிட்ட வரும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன வருது? ஸோ அந்த ரேஞ்சில் தான், இந்த நியர்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பி தான் நமக்கான ஆன்சர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. அடுத்தது இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். The ratio of radii of first orbits of hydrogen அப்புறம் He plus and Li2 plus. இது ஒரு நல்ல கொஸ்டின். இது என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ ஆஃப் ரேடியை கேட்குறாங்க. யாராக இருக்குது? ஹைட்ரஜன், He plus and Li2 plus. இந்த 3 பேருமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசியஸ். இது ஹேவ் ஒன்லி 1 எலக்ட்ரான் இல்லையா? இப்போ அவங்களுடைய ரேடியஸ்க்கான ஃபார்முலான ரேடியஸ் வந்து n² / z × 0.529 ஆம்ஸ்டாங். ஸோ 3 பேருக்குமே n வந்து 1 தான், ஏன்னா ஃபஸ்ட் ஆர்பிட் அவங்க கொடுத்துட்டாங்க. பட் 3 பேருக்குமே அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகும். இது வந்து தேர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு அட்டாமிக் நம்பர் 1, இது 2, இது 3. ஸோ அப்போ எது டிஃபர் ஆகும்? Z. ஸோ அப்போ 3 பேரோட ரேடியஸோட ரேஷியோ நான் கம்பேர் பண்ணினா இங்கே பாருங்கள், இது 1, இங்கே பாருங்கள், இது 1/2 ஆகிடும். ஏன்னா ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, லித்தியத்துக்கு 3. ஸோ இது 1/2, இது 1/3 அப்படின்னா இதுதான் நமக்கான ஆன்சர். பட் இந்த ஆப்ஷன் வந்து அவங்க டைரெக்டாக கொடுக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஹோல் நம்பர்ஸ். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எல்சிஎம் எடுத்தோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6:3:2. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ரைட். தேங்க்யூ.